தேங்காய் எண்ணெய்க்கு மிக சிறந்த நற்குணங்கள் உண்டு. ஆனால் கொரோனாங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி. அதில் நிறைய உட்பிரிவுகள் உண்டு. அமெரிக்கன் ஆயில் கெமிஸ்ட் சொசைட்டியில் நான் ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். இந்த நோய் கிருமியை எப்படி மஞ்சள் அழிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். எண்ணெய் வகைகளில் எவ்வளோ முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த எண்ணெய் வறுத்து அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு நிறைய புதுவிதமான தகவல்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக அவசியமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான், கடந்த 3 வருஷமாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கோவிட் போன்ற நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பதிவில் கோவிட் போன்ற நோய்கள், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுனால நமக்கு பலன் கிடைக்குமா, அதை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சரண்யா. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற முக்கியமான கேள்வி, கோவிட் மாதிரியான பெரும் நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க தேங்காய் எண்ணெய் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குதா தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துறதுனால, அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது தேங்காய் எண்ணெய் ஒரு நோய் எதிர்ப்பு பொருளா அப்படிங்கிறதே ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி. தேங்காய் எண்ணெய்க்கு மிக சிறந்த நற்குணங்கள் உண்டு. ஆனால் அது பர்டிகுலராக இந்த ஆன்டிவைரல் காம்பவுண்டாக செயல்படுதா அப்படிங்கிறதுல நிறைய மருத்துவ உலகத்திலே வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. கோகனட் ஆயிலில் நார்மலாக ட்ரைக்ளிசரைடு, ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது ட்ரைக்ளிசரைடு, அதாவது 3 கொழுப்பு அமிலங்களும் ஒரு கிளிசராலும் இணைந்த ஒரு ட்ரைக்ளிசரைடு. இந்த ட்ரைக்ளிசரைடு ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்காது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா கோவிட்னு, நார்மலாக இது எல்லாமே அந்த கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. இப்போ எல்லாருமே இது பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்ங்கிறாங்க. கொரோனாங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி. அதில் நிறைய உட்பிரிவுகள் உண்டு. அதாவது உருண்டையாக இருக்கிறது எல்லாமே கொரோனா வைரஸஸ். அதில் இப்போ இருக்கிற ரீசெண்டான இருக்கிற வெரைட்டி தான் COVID-19 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சானிடைசர் ஊற்றி கை கழுவுறோம் இல்லைங்களா, கையை துடைக்கிறோம். எப்படி அந்த கொரோனா வைரஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொரோனா வைரஸுக்கு மேலே இருக்கிற அந்த உருண்டை பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த உருண்டை பகுதி பை-லிப்பிட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொழுப்பு பொருளால் ஆனது. அதுக்கு மேலே இருக்க அந்த குச்சமாக அப்படி இருக்கும், ப்ரஷ் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டீன். அந்த வைரஸ் போய் ஒரு இடத்துல செல்லில் உட்காந்துச்சுன்னா அந்த புரோட்டீன் அதை பிடிச்சு இதுக்கிடையில் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி அந்த செல் மெம்பரேன் டோட்டலாக உள்ள இருக்கிற பை-லிப்பிட் மெம்பரேன் உடைஞ்சு உள்ளுக்கு கேப்சிட் புரோட்டீன் ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த கேப்சிட் புரோட்டீனுக்கு உள்ள நம்மளோட ஆர்என்ஏ, அந்த நோய் பரவலுக்கு காரணமான ஒரு ஆர்என்ஏவை அந்த வைரஸ் உள்ளுக்கு வச்சுருக்கும். அந்த ஆர்என்ஏவை ஒரு மல்டிப்ளிகேஷனுக்காக உள்ளுக்கு அனுப்பும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் அதில் எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெயை காட்டிலும் தேங்காய் பாலில்தான் அந்த வைரஸ் மெம்பரேனை உடைக்கக்கூடிய மோனோலாரின் இருக்கும். மோனோலாரின் தான் உடைக்க முடியுமே தவிர ஒரு ட்ரைக்ளிசரைடு அதை உடைக்க முடியாது. சரி, ரைட். இப்போ அந்த மோனோலாரின் அதை உடைச்சிருச்சு அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிற ஆர்என்ஏவை செயல்படாமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஆர்என்ஏ பைண்டர் வேணும். கோவிட் ஆரம்பித்த சுச்சுவேஷனில் நியூயார்க்கில் இருந்து வெளியாகிற அமெரிக்கன் ஆயில் கெமிஸ்ட் சொசைட்டியில் நான் ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். உலகம் பூரா இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிங்களோட சயின்டிஸ்ட்டுங்க எனக்கு பாராட்டி வாழ்த்து அனுப்பிச்சிருந்தாங்க, இது நல்ல ஒரு வியூன்னு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த டைமில், அதாவது நான் ஒரு மருந்தை பரிந்துரைக்கிறதுக்கு நான் டாக்டர் கிடையாது. ஆனால் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக ஒரு நோயை, அதாவது முழுசாக அது COVID-19க்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்ல முடியலைன்னா கூட நார்மலாக அதுக்கு ஒரு ஆன்டிவைரல் மெக்கானிசம் உண்டு அப்படிங்கிறதுல நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கோவிட் பேஷண்ட்டுக்கெலாம் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு சத்தான உணவுகள் கொடுக்கறதுக்காக சூப்பு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரிலாம் நிறைய இது கொடுத்தாங்க. நான் அப்போ ரெக்கமெண்ட் பண்ணேன், இதுக்கெல்லாம் சேர்த்து தேங்காய் பாலும் மஞ்சள் தூளும் கொடுங்க அப்படின்னு. இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மஞ்சள் தூளை பாவம் அந்த கோவிட் வந்தப்போ மஞ்சள் தூளை தண்ணியில் கரைச்சி ரோட்டில் தெளித்தவங்க, வீட்டுக்குள்ளே தெளித்தவங்க, அந்த மஞ்சள் எப்படி ஒரு கிருமி நாசினின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிருமி நாசினியாக செயல்படுதுங்கிற ஒரு பேசிக் மெட்டபாலிசம் என்னன்னு தெரியாமல் அதை போய் தெளித்தவங்க தான் நிறைய பேர். எல்லாம் வேஸ்ட்டு தான். இந்த நோய் கிருமியை எப்படி மஞ்சள் அழிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வைரஸை, அந்த சுற்றி இருக்கிற உருண்டையை உடைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருந்தால் தான் அந்த மஞ்சள் போய் உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆர்என்ஏவை அட்டாக் பண்ணும். அப்போ தேங்காய் பாலில் இருக்கிற அந்த மோனோலாரின், ஏன்னா தேங்காய் பாலில் ஏன் மோனோலாரின் இருக்கும், ஏன் தேங்காய் எண்ணெயில் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பாலாக இருக்கும்போது, அதாவது தேங்காய் முத்தின தேங்காயிலேருந்து தான் பால் எடுப்போம் இல்லைங்களா, அந்த முத்தின தேங்காயை இருக்கும்போது அப்போ தான் அந்த ஆயில் மூலக்கூறுகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும்.
அதில் கொஞ்சம் மோனோலாரின் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து முத்தி நம்ம அதை உடைச்சி களத்தில் காய வச்சு கொப்பரையாக கொண்டுட்டு போய் மில்லில் ஆட்டுறதுக்குள்ள அந்த மோனோலாரின் வந்து ட்ரைக்ளிசரைடாக மாறிடும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால தான் சொல்லுவோம் தேங்காய் எண்ணெய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் தேங்காய் பாலில் இருக்கிற அந்த மோனோலாரினுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. வெறுமன மோனோலாரினுக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தி. அதான் அந்த மோனோலாரின் நல்லா பாருங்கள், நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், தாய்ப்பாலில் இருக்கும் அந்த மோனோலாரின். ஏன்னா சிசுக்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரணுங்கிறதுக்காக இயற்கை படைச்சு வச்சது தாய்ப்பாலில் வந்து அந்த மோனோலாரின் இருக்கும். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மோனோலாரின் இருக்குன்னா அது தேங்காய் பாலில், தேங்காய் எண்ணெயில் கிடையாது. நிறைய ஈவன் ஒரு மருத்துவர்கள் கூட தேங்காய் எண்ணெயில் மோனோலாரின் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதில் ட்ரைக்ளிசரைட், மோனோலாரின்ங்கிறது மோனோக்ளிசரைட் தேங்காய் பாலில் தான் இருக்கும். ஆனாலும் அந்த தேங்காய் பாலோட சேர்ந்து அதுலேயும் நான் சொல்லுவேன் வந்து காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் அந்த தேங்காய் பாலையும் மஞ்சத்தூளையும் சாப்பிடலாம்னு நான் ஒரு எனக்கு தோணுனதை நான் வந்து அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருந்தேன். நிறைய சயின்டிஸ்ட்டுங்க இது கரெக்டான அப்ரோச் அப்படின்னு இருந்தாங்க. ஏன்னா நான் வந்து அந்த வெறும் வயிற்றில் அந்த தேங்காய் பாலை ஏன் சாப்பிடணும், அதை மஞ்சத்தூளை கலந்து சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு காரணத்தை வந்து அந்த ஆர்டிக்கலில் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதாவது வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த மோனோலாரின் ட்ராவல் பண்ணும். அதோடு சேர்ந்து வேறு பொருட்கள் எண்ணெய் பொருட்களை எடுக்கும்போது அந்த மோனோலாரின் மற்ற எண்ணெய் பொருட்களில் உள்ள ஃபேட்டி ஆசிடோட சேர்ந்து தான் மோனோலாரின்ங்கிற அந்த கேரக்டர் இழந்து போயிடும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலுமே இதெல்லாம் உணவுப் பொருள். இப்போ இந்த வந்து நீங்கள் தேங்காய் நம்ம சாப்பிட்றது தான், மஞ்சத்தூள் நாங்கள் சாப்பிட்றது தான். அதே தேங்காயை நம்ம குழம்புல ஊற்றுறோம், இல்லை வேறு மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் கொண்டு வரோம். மஞ்சத்தூளை நம்ம குழம்புல வச்சு கொதிக்க வைக்கும் போதோ இல்லை சூடு பண்ணும் போதோ மஞ்சள் வந்து தன்னோட நோய் எதிர்ப்பு தன்மையை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இழக்கிறது. ஆனால் அதை தேங்காய் பாலில் கரைச்சி சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு, அதாவது நான் வந்து இது ஒரு மருந்து அப்படின்லாம் சொல்லி நான் விரும்பலை, மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கம். இதே தேங்காய் பாலை கொண்டுட்டு போய் நம்ம எதுலேயே குழம்புல ஊற்றுறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு சாப்பிட்டா இதனால் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. ஆனால் இதனால் ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை கூடலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு கணிப்பு. அந்த கணிப்பை நான் பப்ளிஷ் பண்ணப்போ அதை ஆதரித்து நிறைய பேர் சொன்னாங்க. வெளிநாட்டு அறிஞர்கள், வெளிநாட்டு விஞ்ஞானிகள், இல்லை இது உங்களோட வியூ கரெக்டு தான் அப்படின்னு. எனவே தேங்காய் எண்ணெய் என்பது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள் என்பதை காட்டிலும் தேங்காய் பால் நல்லது என்பது எங்களுடைய கருத்து. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ தேங்காய் எண்ணெயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறத விட தேங்காய் பாலில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சார் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமான பேர் கேட்குறது வெயிட் லாஸை பற்றி. அதை பற்றி அடுத்த பதிவில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் உணவு முறைகள் சம்மந்தமாக, எண்ணெய் சம்மந்தமாக கேள்விகள் இருக்கா? 30 வருடங்களுக்கும் மேலே உணவு மற்றும் சமையல் எண்ணெய் ஆராய்ச்சியில் இருக்கிற திரு மணிவேல் அவர்களிடம் உங்கள் கேள்வியை கேட்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குயரிஸை அனுப்புங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.